போனால் என்னை நீ காணலாம், சபரியில் என்னை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் என்னை நீ காணலாம், சபரியில் என்னை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்கிது நாடு, அவனை காணே தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. உன்னை பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் என்னை நீ காணலாம், சபரியில் என்னை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டைக்கண்ணால் பாக்குதடி, முட்டைக்கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி. நான் காவலுக்கு மட்டுமில்லடி, உன் கட்டிடத்தின் கெட்டிக்காரண்டி, நான் சொடக்க சொல்லி தாரண்டி. நெட்டிச்சவாடி மூணு மூலம் மல்லிகைப்பூ என்ன முட்டை கண்ணால் பார்க்கிறடி, முட்டை கண்ணு மல்லிகைப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்கிறடி.
உறவாட ஜன்மம் எடுப்பேன் உன்னை போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுப்பேன் கொண்டாட்டி கட்டுக்கும் இருப்பதினாலே நரம்பு துடிக்கு நடக்க பின்னாலே தங்கம் என்றும் தங்கம் தானே வீச நினைச்சாலும் சிங்கம் தானே மூணு மூலம் மல்லிகை பூ முத்த கண்ணால் பார்க்கிறதோ முத்த கண்ணி மல்லிகை பூ என்ன முத்த சொல்லி கூப்பிடுதோ சோழ காட்டுக்குள் சொர்க்கம் கண்டாலே காலம் கண்ணுக்குள் கூட்டுவான் காவலுக்கு தாங்கவில்லை இனி மாறாப்புக்கும் வேலை இல்லை மூணு மூலம் மல்லிகை பூ என்ன முத்த கண்ணால் பார்க்கிறடி முத்த கண்ணி மல்லிகை பூ என்ன முத்த சொல்லி கேட்கிறடி நான் காவலுக்கு மட்டுமில்லடி கட்டிருக்கும் கட்டிக்காரண்டி நான் சுரக்கரிக்க சொல்லித்தாரண்டி நீ கிட்ட வந்து மூணு மூலம் மல்லிகை பூ என்ன முத்த கண்ணால் பார்க்கிறதோ முத்த கண்ணி மல்லிகை பூ என்ன முத்த சொல்லி கூப்பிடுதோ கோமாளி 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 ஏறப்பா 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 ஹலோ கோமாளி வந்துட்டேன் உதார வந்துட்டேன் கூடியிருந்து உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் உதார வந்துட்டேன் கூடியிருந்து உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் வெள்ளையடி போனடி கேட்டோம் வெள்ளையடி போனல அப்படியா வெள்ளையடி போனடி கேட்டோம் வெள்ளையடி போனடி கேட்டோம் குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும் குடிச்சிட்டு கும்மாளம் போடட்டும் ஊட்டு தலமானி சேரட்டும் ஊட்டு தலமானி சேரட்டும் ஊட்டோடு கைலாசம் போகட்டும் ஊட்டோடு கைலாசம் போகட்டும் எங்கள் வாழ்க்கை கிடையாது எங்கள் வாழ்க்கை கிடையாது அன்புசார் நாடக கலாரசிய பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கடிந்த நன்றி தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா
துவங்கிட்டான். ஆரம்பிச்சு விட்டோம்ல, அதுல ஒன்றும் குறையில்லையே. நல்லபடியா ஆரம்பிச்சுட்டா, அருமையா ஆரம்பிச்சாச்சு. நல்லபடியா முடிச்சு விடலாம். நல்லபடியா நடிக்க வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு. ஆமா, நல்லபடியா உட்காந்து ரசிக்க வேண்டிய வேலை உங்க வேலை. அதுதான் தவறு. எது தவறு? நடிக்கிறது நம்ம வேலை, நமக்கு இதான் தொழில். ஆமா, அதான் வேலை. அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்கா, பிடிச்சா பார்க்கலாம், இல்லைன்னா தூங்கலாம். அதான் தப்பு. அவருக்கு அது என்ன பெரிய வேலைங்கிற? வேடிக்கை பார்க்கறது ஒரு வேலை தான். சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு அவனும் குரலை வித்த காட்டல. நாடகம், நாடகம் என்றால் நாடு கூட்டலாகும். நாட்டுக்குள்ளே நடக்கின்ற விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றதுதான் நாடகக்காரனுடைய வேலை. அதை நல்லபடியா உட்காந்து ரசிக்கணும், அதுல என்ன நல்லது கெட்டது இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் உங்க வேலை. அப்ப நீங்களும் அந்த ஆர்வத்தோட அந்த கலை உணர்வோட உட்கார்ந்து பார்த்தா தான் அந்த நாடகம் எப்படி இருக்கு, அது என்ன நல்லது கெட்ட சொல்றாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். சும்மா என்னத்தையோ கடமைக்கு உட்கார்ந்து பார்த்தோம்னு பார்த்தா அந்த நாடகம் வழங்காது. சரியா? கூட்டமும் அமோகமா இருக்கு. அது என்ன கண்ணு கண்ணு தூரம் வெறும் தலையா தெரியுது. நல்லதான் இருக்கு. உள்ள காலெல்லாம் உள்ள வளர்ந்து வாங்க, உட்கார்ந்து உட்கார்ந்து உன் சத்தம் மட்டும் தான் கேட்குது. உட்கார் முன்னாடி கூட வாவேன். வா வா அவனே உட்காந்து அவனு கத்தி என்ன பண்றது? உட்காந்து கெடுக்கிற விட என் பொறுப்பு நான் தான் காசுக்கு கத்துறேன். நீ ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கு எனக்கு தெரியல. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இருக்கிற கூட்டம் இப்படியே சிறப்பாக இருந்து நாடகத்தை நல்லபடியாக ரசிக்கணும். ஏன்னா கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு முக்கியம் இல்லை. 4 லட்சம் பேர் உட்கார்ந்து நாடகத்தை குட்டிச்சவர் ஆக்குறத காட்டலாம். 4 பேர் உட்கார்ந்து நல்லா ரசிச்சா அதுவே பெரிய விஷயம். ஒரு வார சோத்துக்கு ஒரு சட்டி குழம்புன்னு இருக்காங்க. ஒரு சட்டி குழம்பு ஒதுக்கி அடிக்கிறதுக்கா வெறிஞ்சோரையா சாப்பிட முடியும்? அதெல்லையா, ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஒரு வர்க்கத்தை தான் ரசிக்க பார்க்கலாமே தவிர குண்டா சட்டி சோத்தையும் கீழே ஒட்டி போட்டு பிணைஞ்சு பார்க்க முடியாது. சரிதானா? அதனால நீங்க எப்படி உட்கார்ந்து ரசிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நாடகம் நல்லபடியா இருக்கும். அப்படிங்கிறதுக்கு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்ல போறேன். சொல்லிருக்குமா? கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. நாடகத்தை பார்த்துடுங்க, நீ காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா போல வண்டியா இருந்துருங்க. சோதர சகோதரிகளை வணக்கம். நாடகத்தை பார்த்துடுங்க. நீங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்லணுமா இல்லையா? நோட்டீஸ் கிடைக்கல, அதனால தான் வாட்ஸ்அப்பில் இருக்கிறத பார்த்து படிச்சிருவோம்னு படிச்சிடும். வரல நோட்டீஸ் கேட்டேன், பரவாயில்ல, எனக்கு அண்ணன் ஏற்கனவே பாலில் அனுப்பிச்சி வச்சிருக்கேன், அதை பார்த்து நம்ம தகவலை சொல்லிடுவான். சொல்லலாம்ல? திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி ஒன்றியம் கோம்பைப்பட்டி கிராமம் கே ஐயாப்பட்டியில் பாப்பாத்திய மன்னர்கள் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ ஜடாமுடீஸ்வரர் ஸ்ரீ நாகம்மாள் திருக்கோவில் 8ஆம் ஆண்டு ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு இந்த சிங்கார கலைஞர்களே நடைபெறுகின்ற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம். இது விமர்சாக்கிங்க நடைபெறும். முதல்ல இந்த வள்ளி திருமணம் நாடகம் தேவையான்னு நான் கேட்கிறேன். தேவையானா அப்புறம் நம்மளாம் சோத்துக்கு என்ன பண்றது? நீங்க அதான் தப்பா நினைக்கிறீங்க. நாடகம் தேவையானா அப்புறம் நாடகம் வைக்காம நம்ம சாப்பாடு சொல்லுங்க. அதனால என்ன அப்படி கேட்குறியா? நாடகம் தேவையானா தேவையான அர்த்தம் இல்ல, இந்த நாடகத்துடைய தேவை என்ன, எதன் காரணமாக இந்த நாடகம் நடக்குது, அதுதான் முக்கியம். நாடக தந்தை ஜவத்திர சங்கரதாஸ் சுவாமிகள் இயற்றிய நாடகங்களிலே கிட்டத்தட்ட 68 நாடகங்கள் எழுதியிருக்கார் சுவாமிகள். சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. அவர் எழுதுன நாடகத்தை வச்சுதான் தமிழகத்தில் இருக்கின்ற 50 நாடகக்காரனும் குழப்பம் நடத்திட்டு இருக்கேன், சோறு திங்கிறேன். இல்லைனாக்கா சிரமம் தான்.
என்னென்ன நாடகம்? என்னடா வள்ளிதர்மன் மட்டும் இல்ல, ஹரிச்சந்திரா, பவளக்குடி, சத்தியவான் சாவித்திரி, பாமா விஜயம், பக்த மார்க்கண்டையா, பக்த பிரகலாதா, சதி லீலாவதி, சதி அனுசுயா, ஸ்ரீமந்தனி, இப்படி பல நாடகங்கள் எழுதியும் முத்தாளம்மன், ஆஹா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு, அதெல்லாம் சங்கரதாசாமி எழுதல. மகமாயி, ஐயா அது நம்ம ஆசாமி எழுதுனது. அது சங்கரதாசாமி எழுதுன்னு சொல்லக்கூடாது, அதில் பெரிய பாவம் வந்து சேரும். அது அவர் எழுதல. அவர் எழுதுன நாடகத்தை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாடகங்கள்ல வள்ளி திருமண நாடகத்தை மாத்திரம் அதிகப்படியா கிராமங்களில் வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? முக்கியம் இல்லையா? அதுல பெரிய விஷயம் இருக்கு. சும்மா வைக்கல. வள்ளி திருமண நாடகத்துடைய தாத்பரியம் என்னன்னா, வள்ளி திருமண நாடகத்தை ஆரம்பத்தில் வந்து வள்ளியும் முருகனும் மாலை மாத்துகின்ற காட்சி வரை யார் உட்கார்ந்து பார்க்குறாங்களோ அவங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். அதுக்காக நாடகம் முடிய வரைக்கும் நான் உட்காந்து பார்த்துட்டேன்னு உள்ளே வந்து எனக்கு கேட்கக்கூடாது. எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றும் கொடுக்கல, என்ன அப்படின்னா நான் 2 கட்டப்பை வச்சு கொடுக்க முடியுமா? அப்படி இல்லை. புண்ணியம்ங்கிறது அப்படி நம்ம மனசுக்குள்ளே சாமி மேலே வைக்கிற நம்பிக்கை, அதில் தான் கிடைக்கும். நம்பிக்கை கிடைச்சா கிடைக்கும், அவ்வளோதான். அது எப்படி வரும் எப்படி போகணும் நமக்கு தெரியாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த வள்ளிதர்மன் நாடகத்தை பார்த்தா செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு நம்மால் சொல்லுவேன். அதெல்லாம் எவ்வளோ ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்கன்னு. அது உண்மையில் பிராடு, பொய். அதை நான் சொல்ல மாட்டேன். தயவு செய்து அப்படி யாரும் சொன்னா நம்பாதீங்க. எந்த தோஷமும் நாடகத்தை பார்த்தாலாம் நீங்காது. முதல்ல செவ்வாய்ங்கிறது ஒரு தோஷமே கிடையாது. செவ்வாய் ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் எவனுக்கு வலுவா இருக்கோ அவனுக்கு தான் சொத்து வந்து சேரும். செவ்வாய்ங்கிறது அங்காரகன், ப்ராப்பர்ட்டி சேரணும்னா அவன் பலமா இருக்கணும். செவ்வாய் தோஷம் ஏன் சொல்லி வச்சா அப்படின்னா, ஜாதகம் பார்க்குற ஆளுங்க ஜோசியம் பார்க்குற ஆளுங்க சொல்லி வச்ச வேலை இது. அது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தான்னா, லக்னத்துக்கு 7ஆம் இடம்னா இந்த கட்டமாக போட்டுருவான். ஆமாம், அதில் லானான்னு போட்டுருப்பேன், அதான் லக்னம். அதுல இருந்து 7ஆம் இடம். அதில் எண்ணி பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7, அதில் 7ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் நம்மளால் சொல்லி வச்சுக்கிட்டேன். அப்படி தோஷம்னா ஒரு கழுதையும் கிடையாது. அப்படி 7ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா அது என்னடான்னா 7 கலத்திரஸ்தானம், கல்யாணத்துக்கு உகந்த இடம். அதனால அப்படி சொல்றது. அதில் 7ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா அதே மாதிரி 7ல் செவ்வாய் இருக்க பொம்பளை பிள்ளையா பார்த்து கட்டி வச்சுட்டோம்னா வேலை முடிஞ்சு வச்சு. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எனக்கு கிடையாது. அது இன்னொரு விஷயம் சொல்றேன். என்ன, எந்த ஜாதகக்காரரோ எந்த ஜோசியரோ சொன்னாலும் நீ அந்த கோயிலில் போய் குளிச்சுட்டு வா, இந்த குளத்தில் முங்கி எந்திரிச்சு வா, அந்த கோயிலில் படுத்து தூங்கி வா, உன் தோஷம் தீந்துரும், உன் கர்மம் கழிஞ்சிரும் சொன்னால் நம்பாதீங்க. எந்த தோஷம் எப்படி நம்ம நீங்கவே நீங்க தெரியாம சொன்னாங்க. அது பொய்யுங்கிறது நான் தான் சொல்றேன் இல்லையா? என்னைக்கு பிறந்தமோ அன்னைக்கு நம்ம தலையில் என்ன எழுதி அனுப்பிச்சானோ அது நடந்தே தீரும். அதில் மாற்றவெல்லாம் முடியவே முடியாது. என்னைக்கு நம்ம மண்டைக்குள்ளே சிப் கார்டு வச்ச மாதிரி வச்சுட்டாங்க, அவன் என்ன ஆண்டை எழுதியிருக்கானோ அது நடந்தே தீரும். இந்த பரிகாரம்னா கிரியாரம்னா ஒரு மயிரும் இல்லை. அது நம்ம மனசாந்திக்கு சொல்றது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க. இப்போ 7.5 நாட்டு சனி ஒரு ஜாதகக்காரனுக்கு வந்துட்டான் அப்படின்னா 7.5 வருஷம் அவன் ஆட்டி படைச்சு தான் தீருவேன். ஒன்றும் பண்ண முடியாது. கணக்கு வாத்தியார் வகுப்புக்கு வந்தால் கணக்கு பாடம் நடத்திட்டு தான் போவார். தமிழ் வாத்தியார் வந்தால் தமிழ் பாடம் நடத்திட்டு தான் போவார், சும்மாலாம் போக மாட்டார். அப்படி சனி வந்துட்டேன் அப்படின்னா நம்மளால சொல்லுவேன் உடனே, அப்பா நீ நவக்கிரகத்துக்கு போய் சனிக்கிழமை 9 சுற்றிட்டு வா, எள்ளு விளக்கு போட்டு வா. இப்படி போட்டால் சனி ஓடிடுவானா? அதெல்லாம் வர மாட்டேன், அங்கே தான் இருப்பேன். ஆனால் என்ன, இந்த எதுக்கு சாமி கும்பிட்றோம் விளக்கு போடுறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ தொர்ராஜி என் மேலே கொலவெறியா இருக்காப்ல, பேச்சுக்கு சொல்றேன். என்னை கண்டா என்னை வெட்டணும்னு முடிவு இருக்காப்ல. அப்படியா? இது ஒரு உதாரணம். இப்போ நான் என்ன செய்யணும் தெரியுமா? தொர்ராஜை தினம் போய் பார்க்கணும். என்ன துறை, நீ வெட்டுற அளவுக்கு நான் ஒரு ஆளா? நான் ஒரு மனுஷனா? நான் உன் நண்பன் இல்லையா? உன் ஃப்ரெண்டு தானே, என்னை போய் வெட்டலாமா அப்படின்னு தினம் பார்த்து சொன்னா தொர்ராஜுக்கு மனசு இலகி இவனை போய் வெட்டிக்கிட்டு அப்படின்னு 4 அடி சப்புன்னு அடிச்சுட்டு விட்டுருவாப்புல. ஆனால் அடி உறுதி, என்ன வெட்ட மாட்டாப்புல, அவ்வளோதான். உசுருக்கு ஆபத்தில், ஆனால் அடி விழுகும். அது மாதிரி தான் சாமியை கும்பிடும்போது நமக்கு கொடுக்குற இம்சையை கொஞ்சம் குறைப்பேன். 5வது மாடியிலேருந்து விழுந்தா செத்து போவோம், முதல் மாடியிலேருந்து விழுந்தா கை கால் முறியும், அவ்வளோதான். ஆனால் கை கால் முறியுமே தவிர உசுறு போகாமல் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு தான் சாமிக்கு விளக்கு போடுறதும் சாமி கும்பிடுறதுமே தவிர அவன் செய்கிற வேலையை செஞ்சே தீருவேன். அதனால யார் சொன்னாலும் நம்ம தோஷம் தீர்ந்துடும், நம்ம கிரகம் போயிரும்லாம் நம்பாதீங்க. நம்மளோட உள்ளது நம்மளோட நடந்து தான் தீரும். வள்ளி திருமண நாடகத்துக்கு ஒரு முக்கியமான கருத்து இருக்கு. என்னன்னா, இந்த முருகப்பெருமான் தான் இந்த வள்ளி திருமண நாடகத்துடைய கதாநாயகன். இந்த முருகனுக்கு நாடகக்காரனுக்கு பெரிய சம்மந்தம் இருக்கு. பொண்ணு எடுத்துருக்கீங்களோ? அது இனிமேல் தான் பொண்ணு கொடுக்க போறோம். அது அல்ல. இப்ப இந்த உலகத்திற்கு உசுறு புறம் படைச்சது யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரம்மா. பிரம்மா
பிரம்மா படைச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க புராணம் முடிச்சிருப்பீங்க உங்களுக்கு. இந்த மாதிரி சொல்ற கேட்டு பிரம்மா தான் படைச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்களெல்லாம் படைச்சது பிரம்மா தான். நாடகக்காரனை படைச்சது பிரம்மா இல்ல, அப்புறம் முருகன். இந்த கதை தான் விடக்கூடாது. ஏன்? படைப்புக்கு அதிபதி பிரம்மா. முருகன் எங்க போய் படைச்சாரு? அப்படி கேளு. முருகன் எப்ப படைச்சா, இந்த வேலை எப்ப நடந்துச்சு, அது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா மக்கள்? இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். முருகனுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு சின்ன சண்டை. என்ன சண்டை? ஒன்னும் வாய்க்கா வரப்பு சண்டை இல்லை, வாய் சண்டை தான். முருகன் வந்துகிட்டு இருக்கான், எதுக்கு பிரம்மா வந்துகிட்டு இருக்கான்? எங்க நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட்லயா? ஓ அதுலையா, அவங்க லோகத்திலையா? அப்படி வந்துகிட்டு இருக்கல, முருகனை பார்த்து பிரம்மா பார்த்து கேட்கிறேன், முருகன் யோ பிரம்மா, நீ தானே படைக்கிற வேலையை பார்க்குற, எதை அடிப்படையா வச்சு படைக்கிறேன்னு கேட்டுவிட்டேன். அடிப்படைனா முதல்ல அடிப்படைனா என்னன்னு தெரியும்ல? ஒரு சுடுதண்ணி காய வைக்கணும்னா அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்? அடுப்பு, சட்டி, தண்ணி, விறகு, நெருப்பு. ஒரு சுடுதண்ணி காய போடவே 5 ஜாமான் தேவைப்படுது. ஒரு உசுரை படைக்க எத்தனை ஜாமான் வேணும்? நீ எதை வச்சு படைக்கிற அவனு கேட்டுவிட்டேன். இது பிரம்மாவுக்கு தெரியாமையா அவ்வளோ காலம் படைச்சுக்கிட்டு இருந்தேன்? தெரியும். அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மனக்குழப்பம், வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒரு பொண்டாட்டி சரஸ்வதியை ஏதோ கூப்பிட்டுருப்பாப்புல உங்களுக்கு, நம்ம வரமாட்டேன்னு சொல்லியிருக்கோம். பணத்துக்கா? அது எதுக்கோ கூப்பிட்டுருக்காப்லையா, அந்த டென்ஷன்லேயே வந்தவர் அது வந்து முருகா அப்படின்னு மண்டையை சொரிஞ்சிருக்கேன். பிரம்மே படக்குன்னு பார்த்தேன், முருகன் மண்டான்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, முண்டை உனக்கே தெரியல நீ ஏன்டா படைக்கிற அப்படின்னு தூக்கி பிரம்மாவை ஜெயிலில் போட்டேன். வேலூர் ஜெயிலா, ஜெனரல் ஜெயிலா? மதுரை ஜெயில். நான் சொல்கிறது உண்மை, ஆனால் உங்களுக்கு சொல்கிறது வித்தியாசமாக தெரியலாமே தவிர சம்பவம் உண்மை. மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே கந்தவெறுப்பு என்ற சிறையிலே பிரம்மனை முருகன் அடைத்தான்னு கச்சி பச்சுவாச்சாரியார் கந்த புராணத்தில் எழுதியிருக்கார். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ பிரம்மா உள்ளே இருக்கான், ஜாமீனில் வரல. இப்போ அவன் பார்க்குற டிபார்ட்மெண்ட் படைக்கிற வேலை சும்மா கிடக்கு, அதை யார் பார்க்குறது? அப்போ தான் முருகன் யோசிச்சான், இன்னொரு வயலை புதுசாக அதுக்கு வேலைக்கு போடுறதை காட்டலாம், நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போமே, இந்த வேலையை பார்ப்போம், படைக்கிறது தானே நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முருகன் முயற்சி பண்ண படைக்கிறதுக்கு. அது என்னென்ன பொருள்னு சொல்கிறேன், உங்களுக்கா தெரியும். எப்படி? காய்கறி வகைகளிலே வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய், இது 3ஐயும் படைச்சது முருகன். முருகன் தான் படைச்சாருக்கு என்ன ஆதாரம் இருக்கு? மற்ற காய்கறி எல்லாம் விளைஞ்சு கனம் தாங்காம பூமியை நோக்கி இப்படி தலைகா தூங்கும். வெண்டிக்காய், கொத்தவரங்காய், சீனி மிளகாய் 3 நட்டமாக நிற்க மாத்திருக்கா. என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டு, வேலை தெரியாமல் செய்தன்னு விளைவு. ஃபார்முலா மிஸ்டேக் ஆகிப்போச்சு. படைச்சாப்புல நட்டமாக நின்றுக்குருச்சு, விட்டுட்டாப்புல அப்படியே தொலைட்டு விட்டாப்புல. இது மட்டும் இல்லை, பறவை இனங்கள் எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், இதுதான் இயற்கை. ஆமா, உண்மை. ஆனால் முருகன் படைச்ச பறவை மட்டும் குட்டி போட்டு பால் கொடுக்கும். என்ன பறவை? வவ்வால் வாயிலே தின்னு வாயிலே கக்கும், குட்டி போட்டு பால் கொடுக்கும், தலைகளா தொங்கும். ஏன்? என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் பால், வேலை தெரியாமல் செய்ததன் விளைவு. ஃபார்முலா மிஸ்டேக். முருகன் குண்டி வைக்காம விட்டேன், அதனால தான் வாயிலே தின்னு வாயிலே கக்குது. என்ன பண்ண சொல்ல முடியும்? இது மட்டும் இல்லை, பழங்கள் எல்லாத்துக்குமே கொட்டை உள்ளதான் இருக்கும். முருகன் படைச்ச பழத்தில் கொட்டை வெளியில் இருக்கு. என்ன பழம்? முந்திரி பழம். முருகன் படைச்சது. என்ன காரணம்? டிபார்ட்மெண்ட் பால்த்தே, வேலை தெரியாமல் செய்ததன் விளைவு, ஃபார்முலா மிஸ்டேக். இதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ இதே போல நாடகக்காரர்களை படைச்சது முருகன் சொல்றேன், அதுக்கு காரணம் வேணும்ல? அதுக்கு எப்படி காரணம் இருக்கு? இப்போ நீங்க எல்லாம் பகல் முழுக்க உழைச்சி வேலை பார்த்து சம்பாரிச்சு ராத்திரியில பொண்டாட்டு உள்ளோட சந்தோஷமா தூங்கி எழுந்திரிச்சு காலையில வருவீங்க. நாங்க அப்படி இல்லை, ராத்திரி முழுக்க இங்க நாயா கத்திவிட்டு காலையில் பொண்டாட்டி எங்கே இருக்குது பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணியை போட்டு காலை பிறந்து கிடப்போம். சாயங்காலம் பிள்ளைய பள்ளிக்கூடத்துலேருந்து பையை தூக்கிட்டு வீட்டுக்கு வராங்க, நாங்கள் பையை தூக்கிட்டு இப்போ நாடகத்துக்கு கிளம்பிடுவோம். அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நம்ம தான் தூங்க முடியலைன்னா நமக்கு பிறக்கிற பிள்ளைகளும் தூங்க மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஓம் பிரச்சனை உனக்கு, இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மாதிரி செஞ்சா சரியாகும். இப்படி ராத்திரி உன் பிள்ளைகளை பூரா நாடகத்தை கூட்டியாந்து பக்கத்துலேயே உட்கார வச்சு தூங்க விடாம அடிச்சு டீ வாங்கி குடிச்சிட்டு முடிச்சுட்டே இருப்பாங்க. காலையில் அவங்க காலை பிறந்து தூங்கிடுவாங்க, நீ காலை பிறந்து வேலையை பார்த்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதானா? இப்போ முருகனுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நாடகத்தில் யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க சொல்லணுமா? வெள்ளி திருமண நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமன்கள், தென்னக மேடைகளுக்கு வெற்றி பரிசு கொட்டி கொடுக்கும் நடிப்பிசை நாயகன், உங்கள் அபிமான செல்வன், சங்கீத சாம்ராட் என்று புகழ்பெற்ற என் அன்பு தம்பி சி தமயேந்திரன் அவர்கள் வேலன் வேடன் விருத்திர அமைக்க காத்திருக்கிறார்.
சந்தோஷம் ராத்திரிகள் வந்து விட்டால் அசிரங்கள் ஓடிவிடும். தம்பி சுரேஷ் ஒவ்வொருத்தரும் ஒரு பாட்டு டெக்னிக்கா வச்சுக்கானீங்க. அவருக்கு இணையாக குயிலினுடைய கானங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகவாணி அன்பு சகோதரி புதுகை சார்ந்த எண்ணம் இந்திரா தேவி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக வைக்க காத்திருக்கின்றார். ஏன் ஒரு கைதட்டுகள் கொடுத்தா என்ன அப்படியே உட்காந்துருக்கிய சாணி ஆட்டம் ஏன் அப்படி மந்திரி சொட்ட கோழி ஆட்டம்? நானும் பாக்குறேன் என்னமோ வந்ததுல இருந்து நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு நாடகம் தாயா பார்க்கறதுக்கா அப்புறம் கராட்டம் உட்காந்துருக்கா? நாடகம் நடத்துற மாதிரியே பண்ணுங்க, அவர் நாடகம் பார்க்க மாதிரி தான் வந்து பாருங்க. அது எப்படி பார்க்கணும் நாடகம்? எப்படி ஒரு ஆர்வமா, ஒரு உற்சாகமா, ஒரு கலகலப்பா, சந்தோஷமா கை தட்டி அப்படி பார்க்கணும். கை தட்டலாம்னு நினைக்கிறாங்க, மனசுக்குள்ள ஒரு யோசனை. இவங்க சம்பளம் வாங்கிட்டு நாடகம் ஆடுறாங்க, நம்ம என்ன மயத்துக்கு இவங்களை கை தட்டணும், நம்மக்கிட்ட காசாக கொடுக்குறாங்க 10 ரூபா, அப்படிலாம் அவசியம் இல்லை. இன்னும் உட்காந்துருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்டனா என்ன தட்டாட்டி என்ன, தட்டனா உங்களுக்கு நல்லது. அதுல என்ன நல்லது? எங்களை பாராட்டுறதுக்காக நாங்கள் கை தட்ட சொல்லலை, உங்கள் நன்மைக்காகத்தான். கை தட்டுவது என்பது உடல் ஆரோக்கியத்துக்காக. இந்த உள்ளங்கை ரெண்டும் சேர்த்து அப்படி தட்டும்போது இரத்த ஓட்டங்கள் சீராகி, நரம்பு மண்டலங்கள் சீராகி, உடம்பு ஆரோக்கியமாகுமா. யாரெல்லாம் தன் ஆயுள்லே ஒரு 10 வருஷம் கூட வாழணும்னு நினைக்கிறோமோ கை தட்டிக்கலாம். அப்படி நீங்க அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, அட இருக்கியா என்ன? நான் அவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நாங்க கூட 10 வருஷம் கிடைக்கல விடுவோமா? எந்த பைத்தியக்காரனாவது கையை தட்டினா 10 வருஷம் வாழலாம்னு சொன்னா நம்புவானாயா? நீங்க யாராங்க இப்ப சொன்னீங்க? வெறும் கையை தட்டினா மட்டும் 10 வருஷம் வாழ முடியாது. ஒழுக்கம் வேணும் போல, எந்த கெட்ட வழக்கம் இல்லாம மனித ஒழுக்கம், தண்ணி தவளு கஞ்சா புயல பீடி சீட்டு இதெல்லாம் இல்லாம இருந்து கை தட்டினா 10 வருஷம் வாழலாம். இதெல்லாம் போட்டு எழுதுப்பட்டு கை தட்டோம்னா சீக்கிரம் போய் சேரலாம். அப்பப்பா நீங்களும் அப்படியே ஒரு ஒரு ஆள் குடிச்சு போட மாட்டேன் ஏன்டா கை. ஆக சிறந்த முறையிலே வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தில் நாத்தி தேர்வுடைய கட்சி கட்டிக்கு ஒரு காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு வீசி உரையாட காத்திருக்கின்றார் அன்பு சகோதரர் கலைக்கண்ணன் MP கலைக்கண்ணன் அவர்கள் இங்கே நாரதா வைக்க காத்திருக்கிறார்கள். சூப்பர் சூப்பர். இப்போ சுரேஷ் இந்த பாட்டை நாரதற்கு எதுக்காக வாச்சான்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? டெம்போவும் இல்லை மகேந்திராவும் இல்லை. இந்த பாட்டை எதுக்கு வாச்சாப்புன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதில் ஒரு கல்ல 2 மாங்காய். நாரதற்கு பாட்டு வாச்ச மாதிரி இருக்கும். காட்டு குயிலு மனசுக்குள்ளே பாட்டு கண்ட மஞ்சள் மேலே பாடு, அப்படி பாட்டு வாச்ச மாதிரி இருக்கும். பாட்டோடைய முடிவில் ஒரு பீஜியம் போட்டா அப்புறம் எங்கே போடுங்க? இது எதுக்கு? பெட்டியை தொடச்சி சுத்தம் பண்ணுறது. ஏதாவது தூசு தப்பட்டு இருந்தால் அதில் போயிடும். அதுக்கு அப்படி கீழேருந்து ஒரு அடி அடிச்சு விடுறது. இது டபுள் பர்பஸ். வாழ்த்துக்கள். அதோடு இங்கே பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகள் இசைக்கு வந்திருக்கிறார்கள். இன்னிசை வேண்டர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி மெலிசித்திரகம் என் அன்பு தம்பி. மற்ற அளவுக்காக இது வரைக்கும் வாச்சேன், உனக்காக வாச்சுக்கிறேன். பேரானூர் சுரேஷ்குமார் அவர்கள் 6 மணி மண் பின் பாடல். காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, மனமே கைப்பற்ற நினைக்கிது மனமே, மனமே கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, இது போகும் போது சொல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, இது போகும் போது சொல்வதுண்டோ. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா.
கடவுளப்பா, இது கடவுளுக்கும் தெரியும்பாங்கிறேன். இங்கதான் யோசிக்கிறேன். காசு தான் கடவுள்னு நம்ம மனுஷன் வேணா சொல்லலாம். ஆனா கடவுளுக்கு எப்படி தெரியும்? தெரியும். கடவுளுக்கும் காசு தான் கடவுள்னு தெரிஞ்சதுனாலதான் சாமியை உள்ள வச்சான், உண்டியில வெளியே வச்சான். எப்படி? கோயிலுக்கு முன்னாடி உண்டியல் தான் இருக்கேன். உண்டியல் நிறைஞ்சாதான் சாமிக்கே திருவிழா கொண்டாடலாம். அது சாமிக்கு தெரிஞ்சதுனாலதான் காசு தாப்பா கடவுள்னு, காசு கடவுள்னு ஒத்துக்குருச்சு. நல்ல கருத்து, அழகா சொன்னாரு. அதுல என்ன பெரிய விஷயம், நீ போகும்போது சொல்வதுண்டோ, எப்படி சேரும்போது தெரிவதுண்டோ. ஒன்றும் இல்லை, அது வரும்போதும் தெரியாது போகும்போதும் தெரியாது. அதனால தான் அதற்கு செல்வம் 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 செல்வோம் அப்படின்னு போயிடுமா. அதனால வரும்போது இறுக்கி பிடிச்சிக்கணும். பிடிக்கலன்னா அது பிடிக்கிட்டு போகத்தான் செய்யும். லட்சுமியை எவன் ஒருத்தன் இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிறானோ, என்ன நீ சிரிக்கிற? நான் சொல்ற லட்சுமி வேற. உங்கள்ட்ட தான் இருக்கு. யாரு இங்க வசதி வாய்ப்பா இருக்கீங்களா? இப்படி ஒரு பொருளை ஏன் உங்கள்கிட்ட லட்சுமி இல்லை? சும்மா தான் தர்றேன். லட்சுமி எல்லாத்துட்டும் இருக்கா. அவள் யாரையும் பாகுபாடு வைக்கிறது இல்லை. ஆனால் எங்கே தங்குறாங்கிறது தான் முக்கியம். வருவா, எல்லாத்தையும் வருவா. ஆனால் போயிடுவா. எங்கே நிரந்தரமாக உட்கார்றாங்கிறது தான் பிரச்சனை. அதை பிடிச்சி உட்கார வச்சுட்டோம்னா உட்காந்துரும்ல, உட்காந்துரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்கார வச்சுட்டோம்னா உட்காந்துரும். அதுதான் முக்கியம். பிடிச்சி வச்சுக்கணும் அந்த செல்வத்தை. ஆனால் எனக்கு சுரேஷ்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா, அது தனக்கு உண்டான ஒரு பாணியிலே தனக்கு என்ன வருமோ அதை தெரிஞ்சு அந்த மாதிரி பாடல்கள், அந்த மாதிரி வாத்தியம், இதை வாட்சி பேர் வாங்குறது தான் எனக்கு சுரேஷ்ட பிடிச்ச விஷயம். ஏன்னா எல்லாரும் மாதிரி எல்லாரும் செய்ய முடியாது இல்லையா? இப்போ நான் சுரேஷ் மாதிரி பெட்டி வாசிக்கணும்னு நினச்சா அதோடைய பைத்தியக்காரத்தனம். என்னை மாதிரி பப்புன்னு போடணும் சுரேஷ் நினச்சா அது அவர் பைத்தியக்காரத்தனம். யாருக்கு எது வருமோ அதை செய்யணும். நம்ம நாட்டில் அப்படி செய்ய மாட்டேன். எவே ஒருத்தர் என்ன செய்யறானோ அவனை மாதிரி நம்மளும் செய்யணும் நினைப்பேன். எப்படி? இது என்னன்னு தெரியல, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். ஒருத்தன் டீ கடை போட்டான்னா அவனுக்கு எதுக்கு இன்னொரு டீ கடை போடணும்னு தான் நினைப்பான் நம்மால். அப்படி போட்டால் எப்படி வியாபாரம் ஓடும்? வர்ற 10 பேர்ல இங்கிட்ட 5 பேர் போவேன், அங்கே 5 பேர் போவேன், வியாபாரம் பாதிக்கும். 2 பேருக்குமே பாதிப்பு. ஒருத்தன் டீ கடை போறானா நீ கடை பொட்டி கடை போடு, சீட்டு போயிடுவி போடும்ல. டீயை குடிப்பாங்க, சிகரெட்டை பார்த்தா அது தெரியாம தான் நம்மளால மாட்டிக்கிறான். இது ஒரு சின்ன உதாரணம். நம்ம நாட்டில் வெங்காய வியாபாரி, வெள்ளைப்பூடு வியாபாரின்னு 2 பேர் இருந்திருக்கான். ஓஹோ, 2 பேர் பங்காளியா, பக்கத்து வீட்டுக்காரன். சரி. அந்த காலத்திலேயே கப்பல்ல ஜாமான்களை ஏற்றிட்டு போய் வெளிநாட்டில் வியாபாரம் பண்ண பெருமை தமிழனுக்கு மாத்திரம்தான் உண்டு. இவன் தான் வணிகத்தில் சிறந்தவன். யாரானா? தமிழன் தான். அப்போ இந்த வெங்காய வியாபாரி என்ன பண்ணியிருக்கான், கப்பலில் வெங்காயம் உடைய புறம் ஏற்றிட்டு வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்காக இருக்கான். இவன் கெட்ட நேரம் கப்பல் இடையிலேயே எந்திர கோளாறாகி பாதியில் நின்று போச்சு கடல்ல. ஆமாம். ஆனால் அந்த நின்ற இடத்த திரும்பி பார்க்குறேன், அது ஒரு குட்டி தீவு. அங்கே ஜனங்கள்லாம் இருக்காங்க, அங்கே மன்னர் இருக்காரு, அது ஒரு குட்டி நாடு. ஓஹோ, பார்த்தா நீ வெளிநாட்டுக்கு நம்ம கொண்டு வரதை காட்டலாம். இது கப்பல் வேலை பார்க்குற வரைக்கும் சும்மா தானே இருக்கும். இங்கே நீ இறக்கி இந்த வெங்காயத்தை விற்று பார்க்கலாம் அப்படின்னு இந்த தீவுல வெங்காயம் கூட இறக்கிட்டேன். சரி, இறங்கி வெங்காயம் வெங்காயம் வெங்காயம்னா அந்த தீவுல இருக்கவனுக்கு எவனுக்கும் வெங்காயம்னா என்னன்னே தெரியல. இது என்ன வெங்காயம் வாங்குறாங்க அப்படின்னா என்ன வெங்காயம்னா என்னன்னு கேட்குறாங்க. அந்த நாட்டு மன்னர்கிட்ட கொண்டே கொடுத்தாங்க. அந்த வெங்காயத்துக்கு அந்த வெங்காயத்தை பற்றி தெரியல. இது என்னன்னு புரியலையே அப்படின்னா அவன் நம்மளால யோசிச்சான். தமிழ் அறிவாளி இல்லையா? வெங்காயத்தை சமைச்சு சாப்பாடாக்கி கொடுத்தேன். அதை வாங்கி மன்னர் சாப்பிட்டான்ல, ருசி பிடிச்சி போச்சு. வா, வாட் இஸ் த வெங்காயம், சூப்பர் டேஸ்ட். இறக்குறா பூரா மூட்டை இங்கேன்ட்டேன். வெளிநாட்டுலாம் கொண்டு போகாத, பூரா மூட்டை இங்கே இறக்குன்ட்டேன். அவ்வளோ வெங்காயத்தையும் கீழே இறக்கியாச்சு. சரி, அப்போ அந்த மன்னர் கேட்குறாரு, இதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது வெங்காய வியாபாரி சொன்னேன், உங்கள் நாட்டிலேயே விலை உயர்ந்த பொருள் எதுவோ அதை எனக்கு கொடுங்கண்ணா. அவங்க நாட்டிலே விலை வந்து தங்க கட்டி, ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி கொடுத்துட்டேன். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்கம், ஒரு மூடைக்கு இல்லை, ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி. தங்கத்தை மூட்டை மூட்டையா கட்டி ஏற்றிட்டு நம்மால் நாட்டுக்கு வந்துட்டேன். வெள்ளைப்பொடி வியாபாரி பார்த்தா சும்மா இருப்பானா? வைத்தறிச்ச தாங்க எப்படா மூடு தங்க கட்டி அப்படின்னு இவன் நடந்த சம்பவத்தை சொன்னேன். வெள்ளைப்பொடி வியாபாரி கப்பலில் ஏற்றிட்டேன். வெள்ளைப்பட போகிறான், மூட்டு பூரா ஏற்றியாச்சு. ஏற்றி அவனுக்கு இயற்கையாக கப்பல் ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. இவன் வம்பா கொண்டு அங்கே நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டி வெள்ளைப்பட கீழே இறக்கிட்டேன். வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடுங்க, வெங்காயமே தெரியாதவங்களுக்கு வெள்ளைப்பூடு தெரியுமா? அதுவும் தெரியல. வெள்ளைப்பூடுனாலும் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. நாட்டு மண்ணிட்டு கூட கொடுத்தா அந்த அளவுக்கு தெரியல. இவன் டெக்னிக்காக பார்த்தேன், வெள்ளைப்பூடு குழம்பு வச்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டான்ல, அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சி போச்சு. அடாடா இப்படி சுவையா இறக்குனா வெள்ளைப்பூட பூரா கீழேன்ட்டேன், புறத்தை இறக்கிட்டேன். இவனுக்கு யோகத்தை பாருங்க. இவன் வெங்காய வியாபாரி கேட்ட மாதிரியே கேட்டான். இதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன வேணும் மன்னர் கேட்டிருக்காரு. இவன் கேட்டிருக்கேன்,
உங்க நாட்டிலேயே விலை உயர்ந்த பொருள் எதுவோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன சபாஸ், இந்த வெங்காயம் அவங்க நாட்டுக்கு போக வரைக்கும் தங்கம் தான் விலை உயர்ந்த பொருள். அங்க எப்ப வெங்காயம் போச்சோ வெங்காயம் தான் விலை உயர்ந்து இந்த நாட்டு மன்னர் முடிவு பண்ணிட்டேன். இவன் போய் விலை உயர்ந்த பொருளை கொடுங்க கேட்டான்ல, வெள்ளைப்பூட பூரா இறக்கிட்டு வெங்காயம் பூட பூரா ஏற்றி விட்டாங்க. இது தேவையா? பேசாம மூடிட்டீங்கன்னே இருந்திருந்தானா வெங்காயம் எவரி பக்கத்து விடுக்காட்டேன். எத்தனை மூட வேணுமோ பக்கத்துல இருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று வெங்காயத்தை காட்டில வெள்ளைப்பூடு விலை கூட. தள்ளுவண்டியில் போட்டு வித்தாலும் நல்ல காசு கொடுத்துக்கலாம். தேவையில்லாமல் இதை கப்பலில் ஏற்றி கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து அந்த வெங்காயத்தை அங்கேருந்து இந்த வெங்காயம் ஏற்றிட்டு வரணும் அவசியமா? இதுக்கு என்ன காரணம்? ஒருத்தன் மாதிரியே ஒருத்தன் செய்யணும்னு நினச்சா வெங்காயம் கூட மிஞ்சாதுங்கிறதுக்காகத்தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதுன்னு இங்கார் சுமந்திருப்பா இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தால் ஏழு ஏடகத்தை செட்டியாத என்ன. வெங்காயம் எப்படி உரிக்க உரிக்க ஒண்ணும்னா போகுமோ அது மாதிரி தான் அந்த உடம்பு ஒண்ணும்னா போகும். அதனால தயவு செய்து ஒருத்தன் செய்யறத இன்னொருத்தன் செய்யும் நினைக்கப்படாது. அது மாதிரி தனித்தன்மை வாய்ந்தவர் தான் என் தம்பி சுரேஷ் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். மேல் நன்றி நன்றி நன்றி. மேலும் இங்கே நந்திக்கு ஒப்பாக மற்ற திசைத்து கொண்டிருக்கிற மிருதங்க சக்கரவர்த்தி தாளமாத்திய விதக என்னடா 145 கொப்பனக்கிறவள தண்ணி பாம்பு சிக்கிடுச்சு எழுத்து முடியும் எழுத்து உனக்கு தெரியல எங்கன்னா ஏண்டா இந்த அன்னை பாவம் காலில் ஆயிரக்கணக்கில் சிரமம் லட்சக்கணக்கில் சிரமம் இந்த நெஞ்சில் தண்ணி 145 நாள் நாடத்தை கெடுக்க பார்க்குறேன். கொண்டையுடைய மண்டையில் அடிச்சா செத்து போகும் தண்ணி பாம்பு பேசாம. இதுக்காக நான் போக மாட்டேன். இந்த மனுஷன் போன வருஷத்துல இருந்து எப்படி சிரமப்பட்டிருக்காரு எனக்கு தெரியும். அதனால யாருக்கு சேர வேண்டுமோ அவங்களுக்கு சேரும். 1-2 இம்சிக்காகலாம் நான் பயந்து போக மாட்டேன். மண்டையில் அடிச்சு தண்ணி அவ்வளவுதான். அதெல்லாம் சரி. மிருதங்காரர் போய் நந்திக்கு ஒப்பாக மற்ற தேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதான் நந்தினா மாடு, அவரை போய் மாடுங்கிறியா? இப்படி சொல்லிட்டே நீ வம்பளி தொடர்ந்து மாடுன்னா அந்த மாடு அல்ல, மாடுதான். ஆனால் சிவபெருமான் கிட்ட இருக்கிற மாடு என்ன மாடு? நந்திகேஸ்வரர். அவர் உட்கார்ந்து இருக்கிறது காளை மாடு. மாடுதான். ஆனா மாட்டுக்கும் இருக்கிற பெருமை இருக்கு இல்லையா? எரும மாடை சொல்லக்கூடாது. எரும மாட்டுக்கும் பெருமை இருக்கு. யமதர்மங்கிட்ட இருக்கு. சாதாரண இடத்துல இருக்கு இருக்கிற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே பெருமை இருக்கு. இந்த மாதிரி தண்ணி பாம்புக்கு மட்டும்தான் பெருமை கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதை அடிச்சு துவைச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொன்னோம்னா வெளுத்துருவாங்க. அது ஒரு பிரச்சனை. இங்கே மிருதகத்தை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு மாப்பிள்ளை இரட்டையாளத்தை சார்ந்த காளீஸ்வரன் அவர்கள். மிருதங்கமான் டோலக்கன் தவிர தொப்பி சோடா இருக்கா? இந்த வாங்க போயிருக்காங்க. ஆம்பளை சோடாமா பொம்பளை சோடாமா? அது என்ன ஆம்பளை சோடா? குண்டு இருந்துச்சுன்னா ஆம்பளை சோடா, குண்டு இல்லைன்னா பொம்பளை சோடா இருக்கட்டும். செல்போன் இல்லாத மனிதன் பேசுறவங்களுக்கு செல்லு. ஆமா, அது இல்லாத மனிதன் வாய்ப்பில்லை ராஜா. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. எப்படி சொல்றீங்க? செல்போன் இல்லாத ஒரு மனிதனை இந்த உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது. தவறு. என்ன தவறு? இவ்வளவு பேர் நாடகம் பார்க்கறாங்கல்ல. இனிமேல் பிறக்கிற புள்ள வயிற்றுலேருந்து வரும்போது செல்போனோட தான் வரும். அவங்க ஆத்த அப்பா சொல்லித்தான் செய்வாங்க. என்னன்னு நோக்கியான்னு செஞ்சாங்கன்னா நோக்கியா போனோட வரும். ஓப்போன்னு செஞ்சாங்கன்னா ஓப்போ போனோட வரும். நல்ல வசதியான குடும்பம்னா ஆப்பிள்னு செஞ்சாங்கன்னா ஆப்பிள் போனோட வரும். அப்படியா? இனிமேல் போன் இல்லாம புள்ள பிறக்காது. செல்போன் இல்லாம யாருமே இல்லைங்கிறீங்க. இவ்வளவு பேர் நாடகம் பாக்குறாங்கல்ல. எந்திரிச்சு போச்சுறியா? இதுல செல்போன் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அவங்களை பூரா கையை தூக்க சொல்றேன். கை தூக்குவாங்க பாக்குறீங்களா? எங்க சொல்லு. தயவு செய்து ரசிக பெருமக்களே, செல்போன் இல்லாதவங்க கையை தூக்குங்க. நீ எதுக்கு 2 கையும் தூக்குற? நீ செல்லாத ஓட்டு. எல்லார் கையிலையும் செல்லு இருக்கு. அந்த செல்போன் பலருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்கும் என்பதை பற்றி எனது சொந்த பாடலாம். மிஸ்டர் வண்டுமுருகன், ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? கடுப்பேத்துறாம செல்ல சீரழிக்குதாமல. எங்கடி சீரழிக்குது அப்படின்னா உன் செல்ல கொண்டே குடத்துக்குள்ள போட்டுவாங்க. 23,000. அப்ப அவங்கள 1,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. அசால்ட்டா பேசுறேன். 10 நிமிஷம் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னா பதறேன் கடந்து. நம்ம ஐயோ மண்டையை போட போகுது. ஆத்தாப்பே மண்டையை போட கூட கவலைப்பட மாட்டாங்க. சொல்லு மண்டையை போடுறது நான் பிடிப்பேன். மைக் செட்டை காட்டு போய் கெஞ்சுவேன். அண்ணே 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 2 வாயிட்டு எடுத்துக்கிறேன், 2 வாயிட்டு எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் அண்ணே 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 கெஞ்சுறேன். அந்த 1 வாயிட்டு என்ன கூட போதுங்க. 9:55 அந்த பிள்ளை ஃபோன் பண்ணுவானே. ஐயோ எடுக்கலைனாக்கா ஆஃப் பண்ணி வச்சுட்டு எவ கூட நான் படுத்துருந்தேன் ஜவுடி அப்பா என்னன்னு கேட்பான். அண்ணே கெஞ்சுறேன். ஓஹோ,
ஓட்ட கண்ட இடம்லாம் சார்ஜரை மாட்டேன். அப்படியா? இந்த நாள் அசந்து தூங்குறேன், திடீர்னு என் மூச்சு நின்றுச்சு. என்னாச்சு? ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போலன்னு பாக்குறேன். என் மூக்குல வந்து ஒருத்தன் சார்ஜரை மாட்டிருக்கேன். ஏன்? இது 2 பாயிண்ட் பிளக் மாதிரி தெரிஞ்சிருக்கேன். வெறி கொண்டு அலைகிறாங்க. நல்ல வேளை நான் வாயை திறக்கல. 3 பாயிண்ட் இப்படி வச்சு அமைக்கிருப்பேன். நான் சாவா அப்படி அலைகிறாங்க. நீ என்னமோ செல்போன் சீரழிக்கிறீங்க. கண்டுபிடிச்சது நல்ல விஷயத்துக்கு தாங்க. அதை நம்ம சில பேர் தவறான விஷயத்துக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க. அப்படியா? இந்த செல்போன்னால பல குடும்பம் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. நல்ல தம்பி, டேய் சத்தப்படாம டேய் ரோஸ் கலர் பண்ணினே ஏறு, கொஞ்சம் அமைதியா இரு. உன் கரைச்சதான் பெரிய கரைச்சலா இருக்கு. நானும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ ஏன் இப்படி மிஷம் பண்ற? சத்தம்னா மிஷா உட்காரு, புரியுதா? கூத்த கெடுத்து விடாத. இப்ப நீ சொல்லு. எங்கூர் நிறைந்திருக்கும் செல்லு 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 பல குடும்பத்தை கெடுக்குது இந்த செல்லு செல்லு செல்லு. சம்சாரி கையிலையும் செல்லு செல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க? வாட் இஸ் த மீனிங் தி சம்சாரி? சம்சாரினா யாருன்னு கேக்குறீங்க? வெயில நின்று வேலை செஞ்சு அதுல வர்ற வருமானத்துல வீட்டுக்கு வீடு வரிய போட்டு வசூல் பண்ணி வருஷத்துல ஒரு நாள் இப்படி ஒரு நாடகத்தை வச்சு அந்த நாடகத்துக்கு நம்ம 10 பேரை கூட்டு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புறாங்களே, உழைக்கும் வர்க்கம் உட்கார்ந்துருக்காங்களே முதலாளிமார்கள். இவங்க எல்லாருமே சம்சாரினா. நானும் சம்சாரி தான். நீங்க எப்படி சம்சாரிங்க? எனக்கு நெத்தி வெறும் நிலத்துல செஞ்சது வேற, புரியுதா? உங்களுக்கு 12 மாசம் வேர்க்குது. ஏசி ரூம்லயே படுத்தாலும் எனக்கு வேர்க்கும். யாரோட படுத்துற கையில? நான் சொல்ல மாட்டேன். அரோஹரா அரோஹரா ஏன் சொல்லணுமா? இப்பெல்லாம் சாமியார் கையிலையும் செல்லு செல்லு. சம்சாரிக்கு செல்லுன்னா அதை நான் ஒத்துக்கிட்டேன். சாமியாருக்கு எதுக்கு செல்லு? அவன் காவியை கட்டி கையில திருவோட வச்சு கோயில் வாசல் உட்காந்தா உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு அந்த ஆளோட போறாப்ல. அவர் என்ன சிஎம்டியா பேச போறாங்க? சாமியாருக்கெல்லாம் எதுக்கு செல்லு? அப்புறம் சினிமா நடிகர் ரஞ்சிதா கிட்ட பேசுறேன்னா அந்த சாமியார் எதுல பேசுவாரு? ஏய், நீ அந்த சாமியார சொல்றியா? படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? அதான் கேட்டுக்குங்க தாய்மார்கள்லாம். படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையில்லா படம் பார்க்க தேவையா செல்லு? தேவையில்லாத படம். அது என்ன மலையாள படமா, இங்கிலீஷ் படமா, கன்னட படமா? புரியுற மாதிரி சொல்றேன். ஆபாச படம் பார்க்க தேவையா செல்லு? எனக்கு இப்ப புரியல. ஐயோ, ஆபாசம்னா முதல்ல என்ன? ஒரு ஆணோ பெண்ணோ அம்மனமா இருந்தா, அதாவது நிர்வாணமா இருந்தா அதுக்கு பேர் ஆபாசம். அம்மனமா இருந்தா ஆபாசம். ஆமா. அப்ப நீ பிறக்கும் போது எப்படி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டும் போட்டு தான் மறந்தியா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. அம்மனமா தாங்க. அப்புறம் என்ன? அப்ப மட்டும் நீ சீனி கட்டி சக்கரை கட்டின்னு கொஞ்சம் நாங்க அப்புறம் கொஞ்சம் பெருசாயிட்டு அது ஆபாசமா? அப்புறம் அதெல்லாம் இல்லை. ஆபாசம் என்பது நாம் உடுத்துகின்ற உடையில் அல்ல, பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கிறது. அம்மாட்ட இருக்கிறதான் பொண்டாட்டிட்டு இருக்கு, பொண்டாட்டிட்டு இருக்கிறது தான் பிள்ளைகிட்டையும் இருக்கு. பார்க்கிற விதம் தான் வேற. கலை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது பாசம், காம கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அது ஆபாசம். புரியுதா? ஒரு கைதட்டு கொடுங்க. என்ன அப்படி நாடகம் பார்க்க அந்த மாதிரி அவங்க மெய் மறந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏன் சொல்ல ஒன்றேன்? கையெடுத்து கூப்பிடுறது பெண்ணுதான், கையை தட்டி கூப்பிடுறது அதுவும் பெண்ணுதான். எதை மூடணுமோ அதை மூடணும், எதை திறக்கணுமோ அது யார்கிட்ட திறக்கணுமோ அங்க திறக்கணும். கண்ட இடத்துல திறக்கப்படாது. அப்புறம் கையை பிடிச்சிட்டு தான் காலை பிடிச்சிட்டு தான் சொல்லப்படாது, செஞ்சுட்டு போயிறாங்க. எனக்கு சொல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். ஐயா ஜடாமுனீஸ்வரரே, என் நாவில் எப்படி இருந்து எனக்கு நல்ல வார்த்தையை கொடுக்குமாறு உன்னை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். எப்படி அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன் வேளால் முத்தை திருவத்தை திருடை எழுதினாரோ, அது மாதிரி என் நாவிலே ஜடாமுனீஸ்வரர் ஐயா நல்ல வார்த்தையை எழுதியா. இந்தா எழுதிட்டாரா? இப்ப பாடுங்க. அம்மனை குண்டி படம் பார்க்க தேவையா? முடியா அப்படித்தான் எழுதினாரா? ஏன் உனக்கு தெரியுமா என்கிட்ட எழுதுனது? இப்போ அது இல்லையா? அப்போ நீ வேணா நல்லா பாடுப்போம். அப்புறம் எதுக்கு எனக்கு சாமி வாசல் வந்து நின்று என்ன பாடுறியா? அப்போ நீ கரெக்டாக பாடியா? நான் பாடவா? மொட்டை இதுக்கு நான் சொன்னது எவ்வளவு பரவாயில்ல. அண்ணே இதுவா நாகரீக சொல்லு சொல்லு எங்கும் நிறைந்தவற்றும் செல்லு செல்லு எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் தேவையா செல்லு? தேவையெல்லாம் படம் பார்க்க தேவையா செல்லு? இதுவா நாகரீக சொல்லு எங்கும் நிறைந்தவற்றும் செல்லு செல்லு எல்லோரும் கையிலையும் செல்லு செல்லு. தண்ணி போட்டு செல்லு பேசி வண்டி ஓட்டுறான். ஆமா, தண்ணி போட்டு
செத்தவன் செல்லுலதான் வீட்டுக்கு தான் தகவல் சொல்லுறான். என்னன்னு உங்கால் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தாரு, கொஞ்சம் ஓவரா தான் சாப்பிட்டு இருந்தாரு. வண்டியில வரையில அண்ணன் இங்க உங்கால அட்டன் பண்ணாரு. இப்ப அதனால அண்ணன் போயிட்டாரு அவுட் கோயிங். பைபாஸ்ல காலை புலந்து கிடக்க திரும்பி வர மாட்டாரு. எப்படி வருவேன்? ஒரு 5000 பணம் கொடுத்தா அந்த உடஞ்ச உன செல்ல வாங்கி போடலாம். அதே ஒரு 50000 பணம் கொடுத்தா நெளிஞ்சு போன பைக் வாங்கி போடலாம். 500 கோடி கொடுத்தாலும் போன உயிரை வாங்க முடியுமா? எங்கும் நிறைந்திருக்கும் செல்லு செல்லு, எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. பொண்டாட்டி கட்டுன பொண்டாட்டி போன் பண்ணா. ஹலோ, என்னடி நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன். வைடி சேலையை வந்துக்கிட்டீங்க. அது செவிட்டு சிரிக்கு. நான் ஒரு வேலையா இருக்கேன் அப்புறம் பேசுறேன். காது கேக்குதா இல்லையா? எனக்கு அடி கேட்கல. காலேஜ் ஃபீஸ் கட்டணும் பயில வந்திருக்காங்க. நீ பணம் கொண்டு வந்து போனவன் எங்க ஆளக்கானா? ஆம்பளை வெளியில வந்து 1000 வேலை இருக்கு. உன்னை ஓயாம போன் பண்ண கூடாது வீட்டுல சொல்லிட்டு தானே வந்தேன். காம்பளை காயமா இருக்கா? ஆம்பளை காயமா இருக்கா? யாரு மரியாதையா போன வழி வந்தேன்னா வச்சுக்க. ஹலோ, இப்படி பொண்டாட்டி போன் பண்ணா கண்டுக்க மாட்டான். சின்ன வீடு போன் பண்ணா திருப்பி பேசுனா. சின்ன வீடு வச்சிருக்க சின்ன வீடு போன் பண்ணா. ஹலோ மாமா. செல்லாம் என்ன ஒரு வாரமா வீட்டு பக்கமே வரல? எப்ப பாரு அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க ஒரு போன் பண்ணா நான் உங்களை ஊருக்கு அனுப்பிச்சிடல மாமா. போன் பண்ணாதான் உங்க நம்பர் பிஸி பிஸினே வருதே செல்லாம். மாமா என்ன செல்லாம்? இந்த செல்லு உங்களுக்கு மாதிரியே டவர் எடுக்க மாட்டேங்குது. அதுவுமா நீங்க நல்லா 21000 ரூபாய்க்கு 800 மாதிரி அகலமா பட்டிய கல்லாட்டு ஒன்று வாங்கிட்டு வரீங்களா? மாமா சம்பாதிக்கிற கூட உனக்கு தானடி செல்லாம். வரையில அல்வா வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கின? அல்வா. அதைத்தான் எனக்கு தினம் நீ கொடுக்குறிய. இப்படி சின்ன வீடு போன் பண்ணா சிரிச்சு பேசுறான். வாங்கினா சம்பளம் செல்லுல போட்டான். அவன் வாங்குற சம்பளம் எல்லாம் செல்லுல போட்டான். வீட்டுல பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்டினி போட்டான். அதிகாலையில் ஒரு ஆம்பளை எந்திரிச்சு முகத்தை நல்லா கழுவிட்டு நெத்து நிறைய விபூதியை பூசி உன்னை மாதிரி ஒரு கட்டிங்க போட்டு போயா லூசு நல்லா வந்துருவாங்க. அதிகாலை கட்டிங் போட்ட வேலைக்கு போவாங்க. நீராகாரத்தை அறிந்து விட்டு தான் வேலைக்கு செல்ல ஷாபாஷ். அது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உண்மை. இப்ப போறோம் குக்கர் சோறு நீராகாரத்துக்கு வேலை இல்லை. காலையில் எந்திரிச்சோடனே கட்டிங் போடுறான். ஏன் போடுறாங்க? அப்பதான் அந்த கையால ஆட்டம் நிக்கும். ஒரு நாளைக்கு ஆட்டம் மொத்தமா நின்றும் உடைய நாக்காலில் இறுக்கி வச்சு கைய காலை கட்டி மூக்குல பஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் சம்பாதிக்கிற காசு ஒரு ஆம்பளை இங்க கொடுக்கணும். கொண்டாட்டிட்டு தான் கொடுக்கணும். நம்மளால அங்கே கொடுக்க மாட்டான். வேற வர்ற வழியில எத்தனை பொம்பளை வச்சிருக்கானோ அத்தனை பொம்பளைக்கு ஆப்பர்ல காசு ஏற்றிட்டு வீடு சூப்பரா இருக்கும். கேட்டுக்கண்ணே. எங்கும் செல்லு செல்லு எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. படிக்கிற பிள்ளைக்கெல்லாம் செல்லு எனக்கு. காலேஜ் போன பொண்ணு ஆளத்தானு. மெடிக்கல் காலேஜ் போன பொண்ணு ஆளத்தானுக்கு. பெற்றவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. பெற்றவங்க வயிற்றுலாம் நெருப்பு தானுங்க. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மிஸ்டர் வண்டுமுருகன் ஏன் டென்ஷன் ஆறீங்க? டென்ஷன் ஆகிறேன். காதலை கொச்சப்படுத்தினா கடுப்பு பண்றாங்க. காதல் என்பது ஒரு புனிதமானது. ஆமா, அது ஒரு உயிர் துடிப்பு, இதய துடிப்பு. காதல் இல்லையே சாதல் 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 தான். எனக்கு தெரியாத காதல உங்களுக்கு தெரிய போகுது. நீ கிழிச்ச நீ காதல் பண்ணி, நான் பண்ணாத காதல நீங்க பண்ணிருக்க. அப்படி பேசக்கூடாது. காதல் மிகவும் புனிதமானது. நீ காதல் பண்ணிருக்கியா? ஆமா, 35-40 காதல் பண்ணிருக்கேன். முகரக்கட்டை பாரு, 35-40 காதல் இல்லடா. காதல் புனிதமானது. விளக்கமா பிஞ்சுவாங்க. காதல் பண்ணியா கல்யாணம் பண்ணியா? 4 பொண்டாட்டி. ரைட்டா. காதல் புனிதமானது. மறுபடியும் அதை சொல்லாத, வாயை கிழிச்சு விடுங்க. பிள்ளை விட்டு முத புருஷனுக்கு 2 பையனும் ஒரு பொண்ணு. ஐயோ. 2வது புருஷனுக்கு ஒரு பையன் மட்டும். ஆண்டவா. எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம். இந்த பொண்டாட்டிலாம் அவங்க கூட இருக்கா? இந்த 3 பொண்டாட்டி அவங்க புருஷன் கூட இருக்கு, ஒரு பொண்டாட்டி என் கூட இருக்கு. காதல் புனிதமானது. இந்த வார்த்தை சொன்னா வாயை கிழிச்சு விடுவேன். காதல்ல 2 வகை உண்டு. எப்படி? நல்ல ஒரு காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, படிக்கிற வயசுல தேவையில்லைன்னு சண்டைக்கு வருவாங்க. கண்டிப்பா. இதே கள்ள காதல் பண்ணா யாரு சண்டைக்கு வருவா? யாரு? அந்த பிள்ளையோட புருஷனா நம்ம பொண்டாட்டி விளக்கமா எடுத்துட்டு நம்மளை வெதுப்போம். விரட்டி வெளுப்பாளுவோம். கள்ள காதலுக்கு நல்ல காதலுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட வாசப்படியில நின்று போயிட்டு வாங்க அப்படின்னா அது நல்ல காதல். அவர் போயிட்டார் நீங்க வாங்க வீட்டுக்குன்னா அது கள்ள காதல். மகாபிரபு, மகாபிரபு ஒரு வார்த்தையில உலகத்தை அடக்கிட்டேடா. போயிட்டு வாங்கன்னா நல்ல காதலாம், போயிட்டாரு வாங்க அப்படின்னா கள்ள காதல். எம்பட்டு வீட்டில் நுழைஞ்சானு தெரியல. கள்ள காதலுக்கு காரணமே செல்லுதானுங்க. என்றும் செல்லு எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு. காலத்துல செல்லு ஏதுங்க. நம்ம அப்படியே பாட்டை காலத்துல செல்லு ஏதுங்க. இப்ப சின்ன சிறு கையிலெல்லாம் செல்ல பாருங்க. சின்ன சிறு கையிலெல்லாம் செல்லு பாருங்க. அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்க. அவசர
வேற செல்லுல அது நொட்டை இது நொட்டேன்னு. ஆமா. இப்ப அவசரத்துக்கு செல்லு ரொம்ப தேவைதானுங்கன்றியே, அது வேணுமா வேணாம்? இந்த ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்க டவுனுக்கு அண்ணன் ஒரு வேலையா போவாரு, நத்தத்துக்கு போயிருக்காரு. இங்க இருந்து அக்கா போன் பண்ணுவாங்க, ஏங்க எங்க இருக்கீங்க? என்னடி நத்தம் வந்திருக்கேன் சொல்லு. காலையில சாப்பிடாம போயிட்டியா? சாப்பிடுறேன் புடுக்கிறேன் போன வேடிமா, எனக்கு வேலை இருக்கக்கூடாது. கோவப்படாம வரையில பிள்ளைகளுக்கு தெரியும் திங்கிறதான வாங்கிட்டு தொலைக்க வெடி. ஏங்க இந்த வயலுக்கு வரமாட்டோம் தெரியும் வை. இவ்வளவு கடுப்பா பேசிட்டீங்களா? இங்க எவ்வளவு கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். வந்தனா குறவுல மீழ்ச்சி போய் போன வேடி. சரி கோவப்படாம, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா வந்திருக்காங்க உங்களை பார்க்க. வரையில ஒரு நில ஆட்டுக்கறி எடுத்துட்டு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. யார் வந்திருக்கா? உங்க அத்தை உங்க மாமா. ஏன் கோத்தாலும் ஒப்பனை வந்திருக்காங்க சொல்ல மாட்டியோ? கறி எடுக்கிறதுக்கு எவ்வளவு டெக்னிக் பேர் பண்றாங்க. ஏங்க நம்ம வயசு சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். அவனுக்கு என்னடி? அவனுக்கு காய்ச்சல் நெருப்பா குதிக்குது. காய்ச்சல் அடிக்காம மயிரை புடுங்குமா, தண்ணிக்குள்ளே ஆடுறேன். அவனை கண்டிக்க துப்புல பொம்பளை நீங்க எல்லாம் தாருங்க. எப்ப பார்த்தாலும் என்னவே திட்டுவியா? அப்புறம் யார்டி சொல்ல? எவ்வளவு கண்டிச்சு பார்த்துட்டேன். அவ அப்ப மாதிரியே இப்ப அடங்க மாட்டேங்கிறேன். அதை சொல்லுது. ஏய் கல்நோடி மேல நான் தாண்டி அவன் அப்படியே போட்டேன் வரையில. அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு வரீங்களா? சரி வாங்கிட்டு வரேன். என்னங்க அடியே? என்னங்க துறையம்மா? என்ன அரியம்மா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? எங்க இருக்கு? கிச்சன்ல பாத்ரூம்? கிச்சன்ல தாங்க. தண்ணி சத்தம் இருக்குது. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சமைச்சுக்கிட்டு இருக்கேங்க உங்களுக்கு. சரி அவனுக்கு ஒரு செட்டு காய்ச்சல் மாத்திரை வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு மாத்திரை ஒன்று 150 ரூபாய்க்கு ஒன்று புதுசாக வந்திருக்கான், நின்று பேசுங்கிறாங்க. குதிரை போட்டாவெல்லாம் போட்டுருக்கு, வாங்கிக்கிறவா? மாத்திரை எவ்வளவு? 150 ரூபாய். இந்தாருங்க காசை கரியா காலியா? உங்களுக்கு 550 ரூபாய்க்கு வாங்கினாலும் வீணா தான் போகுது. ஹலோ மாமனார் மாமியா வந்திருக்காங்க, மாத்திரை வாங்குறீங்களா? நம்ம வயல போன் வந்துட்டா வீட்டுக்குள்ள இருந்து பேச மாட்டாங்க. அதையே செல்லத்து வீடு கலவான பிள்ளாட்ட கருவ கடக்க ஓடுறாங்க. அங்கே உட்காந்து என்ன பேசுறாங்க? வைக்கவா? ஏய் நான் அப்புறம் வச்சிருவேன். ஏதோ அரமான வைக்கிறத பத்தி பேசுவாங்க. ஆமா ஊருக்குள்ள கடையில சீமக்கரை வைக்க வச்சிருக்காங்க. வேற எதுலயே வைப்பாங்க போல இருக்கு. அதுல அளவோடு பேசினாலும் நம்ம தானுங்க எங்கும் நிறைந்திருக்கும் சொல்லி சொல்லி எல்லோரு கையிலையும் சொல்லி சொல்லி சொல்லி. அருமை செல்போனால் ஏற்படும் தீமைகளை அழகா சொன்ன துரைராஜுக்கு ஒரு நல்ல கைதட்டுகளை கொடுத்து பாராட்டலாமே. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் செல்லு நீங்க நம்ம கெடுதல்னு சொல்லலாமே தவிர, ஆனா இன்னைக்கு செல் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அது நமக்கு நம்ம கூட பிறந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் அது அவசியத்துக்கு பயன்படுத்துங்க, அனாவசியத்துக்கு பயன்படுத்தாதீங்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நல்ல கருத்துக்கள் சொன்ன துரைராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தாளம் விஷயத்தை கொண்டிருக்கிறார் லய சக்கரவர்த்தி அருமையா சண்முகம் அவர்கள் இங்கே தாளம் விஷயத்தை கொண்டு இருப்பார்கள். மேலும் இங்கே பப்புனாக நடித்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பையும் ஆதரவும் என்றென்று பிற காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்பி அதிகமாகினார். பப்புன் காமிக்கு பொம்பளை சாம்பையாரு கழுத குதிரை அம்பிட்டு நம்ம தான் அடைச்சாகணும். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன கோள்? நாடகம் முடிவுலேருந்து இருந்து பாருங்க, இருந்தா பார்க்கலாம். இல்லை எல்லா நாடகத்திலும் முருகன் வர்றப்ப வள்ளியம்மன் நாடகத்தில் சந்திக்கிறதுக்கு நாரதர் வருவார். ஆமாம் ஆமாம். இன்றைக்கு நான் முருகனை சந்திக்கிறதுக்கு அவ்வையாரெல்லாம் வருவாங்க. அவ்வையாரை பார்க்கணும், இருந்து பாருங்க. இருந்தீங்கன்னா அவ்வையாரை பார்க்கலாம். இல்லைன்னா அந்த அம்மா வண்டி ஏறி நேராக காரைக்குடி போயிடும். இப்போ நீங்கள் அங்கே போய் தேடி தெரிய வேண்டாம். எனக்கு முடிச்சிருக்கல சித்த பார்த்துக்கிறேன். என்னோடு இணைந்து நாட்டியமான காத்திருக்கின்ற நடன சிங்காரி சொல்றேன் ஆடல் அரசி அபிநய சுந்தரி இந்த நாடகத்துறையிலே துவண்டு கிடக்கும் இந்த நாடக உலகத்தை தூக்கி செங்குத்தாக நிறுத்த காத்திருக்கின்றார். செத்த பாம்புகளை எல்லாம் உயிர் விளைக்க செய்யும் சஞ்சீவி மூலிகை தன் கையிலும் வாயிலும் கவ்வி கொண்டிருக்கும் திருச்சியை சார்ந்த எக்ஸ்பிரஸ் இல்ல எக்ஸ்பிரஸ் விஜய் 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 டான்ஸ் கமிங். உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள என்ன செய்ய போறா வச்சிருக்க இந்த புள்ளை அப்படியா? நீயாக இவ மனசை கில்லாதே கிள்ளலே கில்லாதே அடக்கிள்ளலே அடியே அடியே இவளே சாமானுக்காக என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, எப்ப சொல்ல போறா இவ, இப்ப சொல்ல போறா அடியே அடியே இவளே வாழ்க்கை போல. என்ன சொல்ல போற என்ன சொல்ல போற ஒன்னும் சொல்ல மாட்டேன். மாமாம்பா மச்சாம்பா அண்ணன்பா
தம்பிம்பா. காலையில் நம்ம 3 பேரும் திருப்பத்தூர்ல இறங்கிடும், அவன் வண்டி ஏறி புதுக்கோட்டை போயிட்டே இருப்பான். ஏன் நீங்களும் பின்னாடி போக வேண்டியானு? போய் செருப்படி வாங்குவா. நமக்கு அது தேவையா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பொழப்ப பார்ப்போம், அதுதான் நமக்கு நல்லது. மேலும் இந்த நாடகத்திற்கு சிறந்த ஒரு முறையிலே ஒளிபெருக்கி அமைத்தை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு வரப்பா இருப்பா, அதை பார்த்தா சொல்ல முடியும். மதுரை வீரன் சவுண்ட் சர்வீஸ், பெருமாள் கோவில்பட்டி, மதுரை வீரன் போன்ற தலைவரா சிறப்பான ஒளிபெருக்கி அற்புதமான அமைத்திற்கு நாங்கள் சொல்லிவிட்டேன். ஏதாவது சமாளிக்கணுமா இல்லையா? சிறப்பான ஒளிபெருக்கி. மேலும் இந்த நாடகத்திற்கு மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவினை செய்து கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் தமிழ் 7 சேனல் அன்புள்ளம் அவர்கள் இந்த நாடகத்தினை மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, மேலும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலே நோட்டீஸ் உபயம் செய்திருக்கின்றார் ஏஆர் சன்ஸ் பாப்பாத்தியம்மன் நகர ஐயாப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாடகத்துக்கான உங்கள் அனைவரும் வருகவன அன்போடு வரவேற்கிறார்கள். அருள்வாக்கு சித்தர் உயர் திரு ஐயா ஏ முத்துசாமி பூசாரி ஐயா அவர்கள், திரு ஜெயகிருஷ்ணன் என்ற பாலு மாங்காய் கடை, பாப்பாத்தியம்மன் நகர் கே ஐயாப்பட்டி என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு அருமையான சாப்பாடு வெளுத்து எடுத்து விட்டாங்க. பிரியாணி, வெள்ளை சாதம், ரசம், சிக்கனு, மட்டனு, என்ன வேணுமோ சாப்பிடத்தான் முடியும். குடல், நம்ம குடலுக்கு தேவையான அந்த குடல், ஏன்னா குடல் புண்ணை ஆத்துமா அந்த குடல். அவர் என்ன சாப்பாடு அற்புதமாக சமைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சு. ஏன்னா மனுஷனுக்கு இந்த சாப்பாட்டுக்கு தான் அந்த பாடே படுறான் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. பசின்னு ஒன்று எடுக்கலைன்னா யாராவது வேலைக்கு போமா? இந்த நாடகம் ஆர்வமானப்ப தேவையில்லையே, கதவை சாத்தி பேசாமல் படுத்து கிடக்க போகிறோம். எதுக்கு சம்பாதிக்கணும்? இந்த வயிற்றுக்கு தான் இந்த பாடுபடுறோம். அந்த வயிற்றுக்கு சாப்பாடு போட்ட உங்களுக்கு வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்த முடியாண்ணா. இன்னொன்று நல்ல உபசரிப்பு. நிறைய ஊர்களில் சொல்லுவேன். சில ஊர்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நாடகக்காரங்களுக்கு நீங்கள் என்ன நாங்கள் சமைக்கிறதுக்கு தோதுவாதில்லை, நீங்கள் வர வழியில் சாப்பிட்டு வந்துடுங்க, அது எவ்வளோ பில்லு வந்தால் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் நாடகக்காரனுக்கு உங்கள் ஊரில் வச்சு சோறு போடணும், அதுதான் பெரிய புண்ணியம். என்ன காரணம்னா, நீங்கள் கோவில் கட்டுறதோ, கும்பாபிஷேகம் வைக்கிறதோ, இல்லை 10 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறதோ, அதெல்லாம் உங்களுக்கு புண்ணியம் தான். அதை காட்டிலும் புண்ணியம் எதிரானா 10 நாடகக்காரனுக்கு சோறு போட்டால் 3 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியம் சேரும். எப்படி? நாடகக்காரனுக்கு சோறு போடுறதும் சாமிக்கு சாப்பாடு வைக்கிறதும் 2 ஒன்று. சாமி நம்மளும் ஒன்றா. ஆமா. இந்த அரிதாரத்தை முகத்தில் பூசி வந்து நின்று, அரிதாரம்ங்கிறது என்னடான்னா, இந்த நீங்கள் நினைக்கிற பவுடர் தானே பூசிருக்காங்கன்னு, பவுடர் தான். இந்த பவுடருக்கு பேர் தான் அரிதாரம். ஹரி என்றால் மகாவிஷ்ணு, தாரம் என்றால் மகாலட்சுமி. மறுபடியும் சொல்கிறேன், லட்சுமி எவன் வச்சுருக்கானோ முகத்தில் இந்த மகாலட்சுமி வச்சுக்கிட்டு எவன் ஒரு மேடையில் நின்று நீங்கள் நல்லா இருக்கணுமையா, நீங்கள் இந்த ஊர் செழிக்குமையா, நல்ல விவசாயம் பெருகுமையா அப்படின்னு சொன்னால் அது பலிக்கும். அதுக்காக நாங்கள் மந்திரவாதி அல்ல, வாக்கு, முன்னோர்கள் வாக்கு. அதனால் நாடகக்காரங்க சோறு போட்டால் உங்களுக்கு 3 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். நீங்கள் சொல்கிறது உண்மைதாங்க. 10,000 பேருக்கு 1 லட்சம் பேருக்கு அன்னதானம் போடுறது புண்ணியம், கோவில் கட்டுறது புண்ணியம், அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறது புண்ணியம். ஆனால் இதெல்லாம் காட்டிலும் பெரிய புண்ணியம்னா நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு வருவது பெரிய புண்ணியம். நிச்சயமா. என்ன காரணம் தெரியுமா? நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு வரும், 10 பரதேசிக்கு போகிற மாதிரி. ஆமாம், அது பெரிய புண்ணியம் இல்லையா? இவ்வளோ நேரம் சாமிக்கு சமப்படான்னு சொல்லி நம்மளை பிச்சைக்காரன் கேம்பர் கிடைச்சேன். எங்கள் பிச்சைக்காரன் வீடு வீடாக போனால் நம்ம ஊராக போகிறோம். அவர் அம்மா தாயங்கிறாரு, அம்மா தேவிங்கிறார். ஆமாம், சரி, ஓகே, நம்ம பிச்சைக்காரங்க, நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் தப்பு இல்லை. நாங்கள் பிச்சைக்காரனாகவே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் தேவை. எப்படி? ஏன் நீங்கள் புண்ணியம் சேர்க்கணும்னா நீங்கள் தர்மம் பண்ணால் அந்த தர்மத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அந்த நாங்கள் தர்மத்தை வாங்கி உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்குறோம். இன்னொன்று, இப்போ உள்ள பிச்சைக்காரன்லாம் பிச்சைக்காரன் இல்லை, இவன் போகிற சோம்பேறி போயிடுவான். வேலைக்கு இப்போ ஒரு சோம்பேறித்தனை மட்டும் கையாந்துறேன், இவன் பிச்சைக்காரன் நல்ல. அந்த காலத்தில் ஒரு பிச்சைக்காரன் வருவேன், அவன் பேர் ராத்திரி 9:30 மணிக்கு தான் வருவேன். அவன் பேர் ராப்பிச்சை, நம்ம சொல்கிறது ராப்பிச்சன்னு, ஆனால் அவனோட உண்மையான பேர் அன்னக்காவடி. இந்த இங்கே உள்ள ஜென்ரேஷனில் எத்தனை பேர் அந்த பிச்சைக்காரனை பார்த்தாலும் இருக்காங்கன்னு தெரியல. பெரியவங்க பார்த்துருப்பாங்க, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அவன் எப்படி வருவான்னா, நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக நெத்து நிறைய பட்டை போட்டு காவி ட்ரெஸ் உடுத்தி தோளில் ஒரு உலக்க வச்சுருப்பேன். அப்படி இங்கிட்ட ஒரு குண்டாச்சி எடுத்தவங்க, இங்கிட்ட ஒரு குண்டாச்சி எடுத்தவங்க, தராசு மாதிரி நடுவில் ஒரு மனிதன் போட்டுருப்பேன். வாசலில் வந்து நின்று பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டேன், இந்த மணி ஒரு அடி அடிப்பேன். அப்படி அடிச்சுட்டு தர்மந்தாயே அப்படிமா. இந்த வீட்டில் இந்த ஆத்தா அந்த சத்தம் கேட்ட உடனே அதுக்குள்ளே மாமனா மாமியா புள்ள ஊட்டி பேரன் பேத்திக்கலாம் சோத்தை போட்டு மிச்சம் இருக்கிறது பூரா வாரி வலிச்சு கொண்டாந்து அவன் பாத்திரத்தில் போடும். அது மாதிரி 10 வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் புள்ள ஊட்டியோடு உட்காந்து பசியாருனேன். தர்மந்தாயேன்னு சொன்ன தர்மம் நிலைச்சது. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரங்க வரானா பார்த்தீங்களா? இல்லை, என்ன காரணம்? வரமாட்டேன். ஏன் வரமாட்டா? எப்படி வருவேன்?
நீங்க என்னைக்கு வீட்டுக்கு பிரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ பிச்சைக்காரன் வரதில்லை. பிச்சைக்காரன் வராதுக்கு நம்ம பிரிட்ஜ் வாங்குறது சம்மந்தமே இல்லையே. முகதான் முட்டு சட்னி மிஞ்சினாலும் கிண்ணத்துல வச்சு பிரிட்ஜில் வச்சு 4 நாளைக்கு நக்கி திங்கிறாங்க. அப்படி எப்படி பிச்சைக்காரன் வருவேன்? அவன் பார்த்தேன் நீங்க நம்மளை காட்டும் பெரிய பிச்சைக்காரங்க ஆயிட்டாங்க. நம்ம இந்த வேலைக்கு போறது நல்லது முடிவு பண்ணிட்டேன். தயவு செய்து சொல்றேன் தாய்மார்கள்லாம், இந்த பிரிட்ஜெல்லாம் மூட்டை கட்டி மூலையில் போட்டுருங்க. நீங்க வேலை மிச்சம் நினைச்சு புருஷனுக்கும் பிள்ளைக்கும் இட்லி சுட்டு போடுறேன்மா தோசை சுட்டு போடுறேங்க பேரில் 1 வாரத்துக்கு மாவு ஆட்டி பிரிட்ஜுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு விஷத்தை கொடுக்குறீங்க. தயவு செய்து செய்யாதீங்க. மாவு புளிக்காதுன்னு நினைக்கிறீங்க, உள்ளே வைக்க வரைக்கும் புளிக்காது, வெளியே எடுத்தவொடனே புளிச்சிடும். அதனால தான் அவன் தின்னு விட்டு டர்றிங்கிறது வேட்டியை கிழிக்கிறான்னா ஏன் வைக்கிறான்? அது புளிக்கத்தான் செய்யும். தயவு செய்து நல்ல காய்கறி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு நான் பல வருடங்கள் ஆகிப்போச்சு. என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சதான் காரணம். வாரம் சந்தைக்கு போகிறேன், நல்ல காய்கறியாக வாங்குறேன். வெண்டைக்காய் கத்திரிக்காய் அன்னைக்கெல்லாம் அவரைக்காய் வாங்கிட்டு முன்னாடி சொல்கிறேன் பச்சை பச்சையாக கிடையாது அவரைக்காய் தோட்டத்துக்காய் இன்னைக்கு இது பொரிச்சிடும் அப்படின்னு. போன வாரம் வாங்கினது காக்கில் உள்ள இருக்கும், அதை பொரிச்சுட்டு இதை உள்ள வச்சிருவேன். இது எப்போ பொரிக்கிறது? இது அடுத்து வரல. எப்படி நல்லா சட்னி எல்லாம் அன்னைக்கு 4 வகை சட்னி வச்சிருந்தா. நான் திங்கிறது 3 இட்லி, அதுக்கு 4 சட்னி. ஒன்று சிகப்பா இருக்கும், ஒன்று ப்ரௌனா இருக்கும், ஒன்று பச்சையா இருக்கும், ஒன்று வெள்ளையா இருக்கும். முன்னாடியே 4 வகை சட்னியா அப்படின்னா அதெல்லாம் ஒன்று ஒரே சட்னியா. அதை 4 நாளைக்கு முன்னாடி அரைச்சது, முந்தான அரைச்சது, நேற்று அரைச்சது, இன்னைக்கு அரைச்சது தான் ஒரே சட்னியா. கலர் மாறி போச்சு. நான் சொன்னேன் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்னி அரைச்சது, அது சூப்பராக இருந்துச்சுன்னே. அது கொஞ்சம் இருக்கு வேணுமான்னு கேட்டேன். அதுவும் பிரச்சனை தான் இருக்கு. ஐயோ திறந்த கலனிப்பான வாடையே அடிக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த பிரிட்ஜை தூக்கி மூலையில போட்டு இயற்கை முறைக்கு வாங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு போய் ஐஸ் பொட்டியில் வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ஐஸ் பொட்டியில் வச்சதை நம்ம தின்னதுனால தான் நம்மளை அந்த ஐஸ் பொட்டியில் வைக்கிறாங்க என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இயற்கை முறைக்கு வாங்க அன்பர்களை. மீண்டும் உங்களை அடுத்த காட்சியில் சந்திக்கும் பெரிய அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்காங்க.